السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الحسن والحسين سيدا شباب أهل الجنة. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய 2வது வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஹர்ரம் மாதத்தினுடைய அனைத்து பரக்கத்துக்களையும் அனைத்து அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்துக்களையும் கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் என்று சொன்னாலே கர்பலா நினைவுக்கு வருகிறது. அந்த கர்பலாவின் வரலாறுகளை சொல்ல முடியாது. அதை நினைத்தால் அழுகைதான் வரும். முஹர்ரம் என்று சொன்னாலே முஹர்ரமுடைய 10 நாம் எடுத்துக்கொண்டால் ஆஷூரா, முஹர்ரம் 10 ஆஷூரா என்று சொல்லப்படுகிறது. இந்த முஹர்ரத்திலே 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஹ்ருல் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம். யகூதிகள் கூட இந்த மாதத்திலே நோன்பு வைத்தார்கள். ஏன், எறும்புகள் கூட இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறது என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழி நடைமுறைகளிலே வந்தவர்கள் இறை நேசர்கள் சொல்லுவார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திலே பகல் காலங்களிலே எறும்புகளுக்கு தீனி வைத்தால் தின்னாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு முஹர்ரம் யூதர்கள் கூட நோன்பு வைக்கக்கூடியவர்கள். அந்த மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறை 9, 10 இந்த 2 தினங்களிலே நோன்பு வைப்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கையாக சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளுக்கு என்ன இவ்வளவு மரியாதை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் கடமையாகுவதற்கு முன்னாலே முஹர்ரம் மாதத்திலே 10 நோன்புகள் ஃபரலாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் தான் அது சுன்னத்தாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் முஹர்ரம் 10 தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் ஒதுங்கியதும் கப்பலில் இருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டதும் இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினமும் முஹர்ரமுடைய 10 தான் என்பதாக சொல்லப்படுகிறது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 துஆக்கள் கேட்டார்கள். அந்த 7 துஆக்களும் கபூலாக்கப்பட்ட அந்த தினமும் முஹர்ரம் 10 என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅஸூமு மன் தாசிஇன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் முஹர்ரத்தினுடைய 9வது நோன்பையும் நான் வைத்திருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாசூரா, தாசூரா என்று சொன்னால் 9வது நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆஷூரா என்று சொன்னால் 10வது நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பிறை 10 அன்று நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியார்களுக்கு, நபிமார்களுக்கு வெற்றியை தந்த நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அது மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள், அனாச்சார நிகழ்வுகளும் அந்த நாட்களிலே நடந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த முஹர்ரம் 10 நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஆஷூராவில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆஷூராவிலே யூதர்கள் எல்லாம் ஒரு நோன்பு வைப்பார்கள். நீங்கள் யூதர்களுக்கு மாற்றமாக 2 நோன்புகள் வையுங்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் எப்பொழுதுமே துரோகிகள் தான். யூதர்களை பின்பற்றாதீர்கள், அவர்களின் கலாச்சாரங்கள் அழிவை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு நோன்பு வைக்க வேண்டாம், முஹர்ரம் மாதத்திலே 2 நோன்புகள் வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பின்னால் யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்களாம். கேட்டார்களாம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் சொன்னார்களாம், எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாங்களும் கிபுத்தி வம்சத்தை சார்ந்த ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இந்த நைல் நதியிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த தினத்தை நாங்கள் ஈது பெருநாளாக கொண்டாடுகிறோம், அந்த தினத்தை நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதாக சொன்னார்களாம். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட எங்களிடத்தில் மிகச் சிறப்பானவர்கள், நாங்களும் அந்த தினத்திலே 9வது தினத்திலேயும் 10வது தினத்திலேயும் நாங்கள் நோன்பு வைப்போம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷூராவுடைய நாளிலே 2வது விஷயத்தையும் சொன்னார்கள். மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, யார் ஒரு மனிதன் தன் இல்லத்திற்கு ஆஷூராவுடைய 10வது தினத்திலே அதிகமாக செலவு செய்கிறானோ, அல்லாஹ் அவன் வருடம் முழுக்க அதிகமாக செலவு செய்வதற்குண்டான பரக்கத்துக்களை அல்லாஹ் அள்ளித் தருவான் என்று சொன்னார்கள். ஆஷூராவுடைய நாளிலே நாம் குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டும், அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வீண் விரயங்களை சொல்லவில்லை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது ஒன்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஷூராவுடைய நாளிலே நீங்கள் அதிகம் துஆவிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பு வையுங்கள், அது துஆ கபூலாகக்கூடிய நாட்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துஆவை கபூலாக்கினான் அல்லவா, அதுபோன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய துஆவையும் ஆஷூராவுடைய நாளிலே கபூல் செய்வான் என்று சொன்னார்கள். ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, ரப்பே என் இதயத்தை விஸ்தீர்ணமாக ஆக்கு. அதே போன்று எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கேட்ட துஆ, என் நாவிலே இருக்கின்ற முடிச்சை அவிழ்த்து விடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வஜஅல்னி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹிஸ்துது பிஹி, என்னுடைய சகோதரனை எனக்கு பக்கபலமாக ஆக்கி கொடு என்று கேட்டார்கள். இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களை நீங்கள் அதிகம் கேளுங்கள். என் நெஞ்சில் விசாலத்தை தா, என் காரியங்களை லேசாக்கி வை, நல்ல ஆலோசகர்களை எனக்கு தா, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஆணவம் செய்த ஃபிரௌனில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வேண்டி நின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நைல் நதி மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான்.
அதே நைல் நதியின் மூலமாக ஃபிரௌனை அழித்து தீர்த்து விட்டாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அநீதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது போன்ற துஆக்களை கேட்டு அந்த அநீதம் செய்யக்கூடியவர்களை அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நாளிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தினத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தை அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களின் சரித்திரங்கள், அவர்களின் வரலாறுகள், அவர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்குகின்ற நேரத்திலே, அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதங்களை பார்க்குகின்ற நேரத்திலே மிகவும் நம் கண்களிலே கண்ணீர் தான் வர வேண்டும். ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய பாக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், யார் அந்த ஹுசைன்? ஹுசைன் ரலி என்று சொல்லுகிறோம் அல்லவா? யார் அந்த ஹுசைன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்திற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா பெருமானாரின் வளர்ப்பு பிள்ளை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ஹுசைன் தான். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவ்வளவு பிரியமானவர்களா? அவர்களை இந்த அளவிற்கு புகழும் அளவிற்கு, உலகமே புகழும் அளவிற்கு, நினைக்கும் அளவிற்கு அவர் ஒரு பெரிய, ஒரு மிகப்பெரிய அதிசயமான மனிதரா என்று பார்க்குகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் மின்னி அனமின் ஹுசைன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைனிடத்தில் நான் இருக்கிறேன். ஹுசைன் என்னை சார்ந்தவர், ஹுசைனை நான் சார்ந்தவன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹப்பல்லாஹ் மன் அஹப்ப ஹுஸ்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹுசைனை பிரியப்படுகிறார்களோ அல்லாஹ்வை அவர்கள் பிரியப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு ஹுசைன் ஹசைன் என்ற பெயரிலே நிறைய அனாச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றன. நினைவுகளை பார்க்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு நாம் செய்கின்ற மன கசப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், ஹுசைன் சிபுத்தும் மினல் அஸ்பாத் என்று சொன்னார்கள். ஹுசைன் என்பவர் சிறந்த மனிதர், அவரை போன்ற ஒரு மனிதர் இருக்க முடியாது. ஹுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரைஹானா தானி மினத் துன்யா என்று சொன்னார்கள். ஹசனும் ஹுசைனும் உலகத்தினுடைய பூங்காக்கள், பூந்தட்டுகள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், ஹுசைன் யார், ஹசன் யார் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே அல் ஹசன் அல் ஹுசைன் சையீதா சபாபா அஹ்லுல் ஜன்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹசன் வல் ஹுசைன் சையீதா சபாபா அஹ்லுல் ஜன்னா என்று சொன்னார்கள். மறுமையிலே வாலிபர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய, வாலிபர்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஹசனும் ஹுசைனும் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் இந்த ஹசன் ஹுசைன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைப்புறத்தில் இருந்து தொப்புள் புரை வரம் அவர்களுடைய ஜாடை இருக்குமாம். ஹசன் ரலியல்லாஹ் பெருமானாருடைய தலையில் இருந்து தொப்புள் வரை இருக்கின்ற அளவிற்கு அவர்களின் ஜாடையில் இருப்பார்கள். அவர்களை போன்றே இருப்பார்கள், பெருமானாரை போன்றே இருப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹ் பெருமானாரின் தொப்பிலில் இருந்து கால் வரை, குதிகால் வரை எப்படி இருக்குமோ அது போன்றே இருப்பார்கள். இரண்டு பேர்களையும் வைத்து பார்த்தால் பெருமானாரை பார்த்தது போன்று இருக்கும் என்பதாக பலமுறை சஹாபாக்கள் சொல்லுவார்கள். ஹசன் ரலியல்லாஹ் நாயகத்தோடு இருப்பார்கள், ஹுசைன் ரலியல்லாஹ் நாயகத்தை போன்றே இருப்பார்கள். இரண்டு பேர்களும் பெருமானாரின் சாயலில் இருப்பார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஹசன் ரலியல்லாஹுவை பற்றியும் ஹுசைன் ரலியல்லாஹுவை பற்றியும் சொல்லுவார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் பெருமானாருடைய வீட்டுக்கு போவார்கள். அங்கே ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் பெருமானாரின் நெஞ்சிலே விளையாடி கொண்டிருப்பார்கள். பெருமானாருடைய நெஞ்சின் புறத்திலே ஹசன் ரலியல்லாஹும் ஹுசைன் ரலியல்லாஹும் விளையாடி கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த
அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன இப்படி பெருமானாரின் மீது விளையாடி கொண்டிருக்கிறார்களே, பெருமானார் இருவுலகத்தின் நபி அல்லவா, அவர்களின் மீது இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்களே என்ற கண்ணியத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், நாயகமே என்ன நாயகமே இப்படி இருக்கிறீர்கள் என்று. பழமொழி கூட சொல்வார்கள் அல்லவா, மகன் என்றால் பிரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் என்றால் பிரியமாக இருப்பார்கள், பேரன் என்று சொன்னால் அதிக பிரியமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். பேரனை பார்த்தாலே அவ்வளவு அன்பாக இருக்குமாம். பிள்ளையை கூட பார்த்தால் அன்பு ஏற்படாது, பிள்ளையினுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவ்வளவு பரஸ்பரம் அன்புகள் ஏற்படும் என்று சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் நெஞ்சிலே விளையாடி கொண்டிருந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை அபு அய்யூபுல் அன்சாரி பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அதுஹிப்புஹுமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்கள் இரண்டு பேர்களையும் பிரியப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். வித்தியாசமாக கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நாயகமே நீங்கள் ஹசனையும் ஹுசைனையும் பிரியப்படுகிறீர்களா என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைஃபலா அஹப்புஹுமா வஹுமா ரைஹாதானியா மினல் துன்யா என்று சொன்னார்கள். அவர்கள் இரண்டு பேர்களும் என்னுடைய சொர்க்க தட்டுகள் அல்லவா, உலகத்தினுடைய பூங்காவின் தட்டுகள் அல்லவா, அவர்களை நான் பிரியப்படாமல் நான் எப்படி இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து விடைபெற்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் மீது கொண்டிருந்த அன்புகள் எவ்வளவு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விடவும் அவர்களின் பேர குழந்தையின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். மதீனாவிலே பெருமானாருடைய வீடு எங்கு என்று சொன்னால், இன்று கூட நாம் பார்க்கிறோம், மதீனா மஸ்ஜிது நபவியிலே அங்கே பச்சை குப்பா இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு, பெருமானாருடைய வீடு. அதற்கு பக்கத்திலே ஒரு ஓடை இருக்கும், பெருமானார் காலை கடனை முடிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய ஓடை அது. இன்றெல்லாம் அதெல்லாம் மூடப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் இல்லம் இருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டிலே. அந்த சத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கேட்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுவை வீட்டிலிருந்து அழைக்கிறார்கள். ஃபாத்திமா, அலம் தாலமி இன்ன புகாஇ யூதீனி என்று சொன்னார்கள். ஹுசைன் அழுகுவது எனக்கு நோவினை படுத்தும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். ஹுசைனுடைய அழுகையை நீங்கள் அடக்க கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தை அழுதவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளின் மீது அவர்கள் வைத்திருந்த அற்புதமான அந்த குழந்தை, அற்புதமான அந்த வீர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆஷூராவில் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களின் வரலாறுகளை நாம் எடுத்து பேசுவதற்கு நேரங்கள் போதாது. ஆனால் கேட்டால் நம்மால் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கை முழுக்க இபாதத்தாகவே தான் இருந்தது. அவர்கள் வாழ்க்கை முழுக்க இபாதத்து செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களின் இபாதத்துக்களை பற்றி வரலாறுகளிலே எழுதப்படுகின்ற நேரத்திலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அவர்கள் தொழுகையிலேயும் சரி, நோன்பு வைப்பதிலேயும் சரி, அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களிலும் சரி, அவர்கள் மிக இன்பமாக இருப்பார்களாம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுடைய இல்லத்திலிருந்து மதீனாவிலிருந்து அவர்கள் ஹஜ்ஜை 20 ஹஜ்ஜுகள் நடந்தே செய்திருக்கிறார்களாம். வழியிலே நிறைய பேர்கள் ஒட்டகத்திலே கூப்பிட்டால் கூட வேண்டாம், ஹஜ்ஜுக்காக வேண்டி நடந்து சென்றால் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகிறது என்று
தங்களுடைய வாழ்க்கையிலே 20 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்பதாக வரலாறுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலே ஒரு நாள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் பெருமானார் மெம்பரில் இருப்பதை கூட மறந்துவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து அந்த 2 பிள்ளைகளையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டார்கள் என்பதாக வரலாறு. அவ்வளவு பிரியமான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டுதான் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே ஷாபான் மாதத்திலே பிறந்தார்கள். அவர்களுடைய பெயரை அவர்களுடைய தந்தை வேறொரு பெயர் வைத்தார்கள், ஹர்ப் என்பதாக பெயர் வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹர்ப் என்று சொன்னால் போர்க்களம், அந்த பெயரை வைக்காதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஹுசைன் என்று பெயர் வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெயர் சூட்டியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வலது காதிலே பாங்கு சொன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய இடது காதிலே காமத்து சொன்னவர்கள். இவ்வளவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது மட்டுமல்லாமல் தஹ்லீக் என்று சொல்லப்படக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்ததற்கு பின்னால் பேரித்தம் பழங்களை தங்கள் நாவிலே அதை நசுக்கி அதை மெண்டு ஒரு துளியை எடுத்து பிள்ளையின் வாயிலே வைப்பது பெருமானாரின் பழக்கம். முதலிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் பெருமானார் பேரித்தம்புகளை மென்று வைத்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு மிக தைரியசாலி. பெருமானாருடைய ஜீன் தானே, பெருமானாருடைய ரத்தம் தானே, மிக தைரியசாலி. அவர்கள் எந்த அநீதம் நடந்தாலும் விடமாட்டார்கள், எந்த அநீதத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள், எதிர்த்து பேசுவார்கள், எதிர்த்து போராடுவார்கள். இதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் பழக்கமாக, அவர்களின் ரத்தத்தில் ஊறிய குணங்களாக இருந்தது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லுவார்கள், உங்களின் பேர குழந்தைகள் 2 பேர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லுவார்கள். சஹாபாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபா பெண்மணிகளிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் மகள் கேட்கிறார்கள் பெருமானாரிடத்திலே, நாயகமே, உங்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே துஆ என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எல்லா நபிமார்களுக்கும் கேட்கின்ற துஆக்களை உடனே கபூல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே, நீங்கள் பேர குழந்தைகளை ஷஹீதாக்கப்பட போகிறார்களே, அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ கேட்கலாமே என்று கேட்டதற்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். தன் குடும்பத்திலே தன் பேர குழந்தைகளை கூட பார்க்காமல் நம்மின் மீது அளப்பெரிய பிரியம் வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த வார்த்தெடுத்தவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற நேரத்திலே மனம் கலங்குகின்றது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் ஈராக்கிலே அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி முடிந்ததற்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் முஆவியா என்ற ஒரு மனிதர் இருந்தார், அவரும் சஹாபிதான். அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஆசைப்படுவதை ஹுசைன் ரலியல்லாஹு விட்டு கொடுத்து விட்டார்கள். ஒரு பதவியிலே இருக்குகின்ற ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் 2 பேர்கள் சண்டை போட்டுக் கொண்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினைகள் வந்துவிடும் என்பதற்காக வேண்டிய ஒற்றுமையை மனதில் கொண்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு பள்ளியை நாம் கட்டுகிறோம் என்று சொன்னால்
அந்த பள்ளியை வெளியிலே இருந்து வசூல் பண்ணி கட்டினாலும் சரி, அதை நின்று கட்டக்கூடியவர்கள் அந்த பள்ளியின் முத்தவள்ளியாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தன் சாகும் வரை முத்தவள்ளியாக இருந்து விட்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்களும் நிறைய பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலகம் முழுக்க படித்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த பதவியை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்தார்கள். ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே அவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் முடிகின்ற நேரத்தில், அந்த நேரத்திலே ஆட்சியிலே இருக்கின்ற காலங்களிலே ஹசன் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு கொடுக்கின்ற மரியாதையே தனி மரியாதை. காரணம், அஹ்லுல் பைத், நாயகத்தின் குடும்பத்தார்கள். யார் நாயகத்தின் குடும்பத்தாரோடு அன்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அன்பாக நடத்தப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குடும்பத்தார்களின் மீது அன்பாக நடந்து கொள்வார்கள். கடைசியாக முஆவியாவுடைய ஆட்சி காலங்கள் முடிந்து முஆவியா இறந்து போனதற்கு பின்னால், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து போவதற்கு பின்னால், முஆவியா யாருக்கும் அநீதம் செய்யவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யாருக்கும் அநீதம் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான், யஸீத் என்று சொல்லப்படக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் மகன் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு அவர்தான் காரணம். அந்த ஆட்சியை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு எப்படியாவது ஆட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற நேரத்திலே, கூஃபா நகரத்திலே, ஈராக் நாட்டிலே முஸ்லிம்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தபால் எழுதி போட்டார்கள். 1,00,000க்கும் மேல தபால்களை எழுதி போட்டு, நீங்க கூஃபா நகருக்கு வந்து ஜனாதிபதியாக பொறுப்பேறுங்கள் என்பதாக சொல்லுகின்ற வரவேற்புகளை எல்லாம் பார்த்து கொண்டு, யஸீது தக்க நேரம் வந்து விட்டது, ஹுசைனையும் ஹுசைனுடைய குடும்பத்தார்களையும் வரவழைத்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்பதாக முடிவு செய்து விட்டார்கள். யஸீத் அப்படி செய்ததின் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவல் சொல்லுகிறார், நீரும் உங்களுடைய குடும்பத்தோடு இங்கே ஈராக்குக்கு வர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். உங்களை எதிர்பார்த்து கொண்டு 1,00,000 மக்கள் இருக்கிறார்கள், நீங்கள் தான் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதாக யஸீத் என்று சொன்ன உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருக்கின்ற சஹாபா பெருமக்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். நான் ஈராக்குக்கு போகட்டுமா வேண்டாமா, ஈராக்கு தேசத்திற்கு போகட்டுமா வேண்டாமா? சஹாபாக்கள் அனைவர்களுமே போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய குடும்பத்தை திரும்பி பார்த்து கேட்டார்கள், ஈராக்கு போலாமா வேண்டாமா என்று. குடும்பத்தார்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுசைன் அவர்களே, நீங்கள் மட்டும் வேண்டுமானால் போங்க, உங்கள் குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக அவர்கள் முடிவெடுத்தது என்னவென்று சொன்னால், தங்கள் குடும்பத்தை அனைவர்களையும் கூட்டிக் கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லு பைத்துகளை அழைத்து கொண்டவர்கள் கூஃபா நகருக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கூஃபா நகரத்துக்கு செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் மீண்டும் தடுக்குகிறார்கள். வேண்டாம், அங்கே போக வேண்டாம். ஈராக் மக்கள் உங்கள் தகப்பனை கொன்று குவித்தவர்கள். ஈராக் நாட்டிலே அதிபதியாக இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் கழுத்தை வெட்டி சாகடித்தவர்கள், கழுத்தை வெட்டி ஷஹீதாக்கப்பட்டவர்கள், உங்கள் தகப்பனை வெற்றி குவித்தவர்கள் அவர்கள். நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். இருந்தாலும் விதி யாரை விடும்? அல்லாஹ் எழுதப்பட்ட விதிகள் நடந்துதானே தீரும். ஹுசைன் ரலியல்லாஹு எல்லா விஷயங்களையும் மறுத்துவிட்டு தங்கள் குடும்பத்தை அழைத்து கொண்டவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட்டு அவர்கள் சென்றார்கள். சென்று அவர்கள் ஒரு இடத்திலே போய் நிற்கிறார்கள். ஈராக்கிலே அவர்கள் போய் குடும்பத்தோடு அவர்கள் புராத் நதி இடத்திலே வந்து நிற்கிறார்கள். முதலிலே சரித்திரத்தை சுருக்கமாக சொல்கிறேன், நேரங்கள் முடிந்து விட்டது.
சரித்திரத்தை கேட்பதற்கு நேரம் இல்லை, சரித்திரத்தை சுருக்கி சொல்லுகிறேன். புராத் நதியின் பக்கம் வந்து நிற்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய குடும்பத்தார்கள். முதலிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தடை செய்யப்பட்டது தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் தண்ணீர் இல்லாமல் பல பேர்கள் இறந்து போனார்கள், பல பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அப்பொழுது பிறந்த ஒரு குழந்தையை கூட எடுத்துக்கொண்டு தண்ணீரை கொடுப்பதற்காக வேண்டி புராத் நதிக்கு போகின்ற நேரத்திலே அம்பு வந்து அந்த குழந்தையை கொன்று விடுகிறது. அவ்வளவு கொடூரமான அநீதங்கள் இழைக்கப்பட்டார்கள். உபைதுல்லா இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய மோசக்காரன், அவனைத்தான் யசீத் என்பவன் தூண்டிவிட்டான். எப்படியாவது சிறைபிடித்து வர வேண்டும் ஹுசைனை என்பதாக முடிவு சொல்லுகின்ற நேரத்திலே அவன் என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று தாஷூரா முஹர்ரமுடைய 9வது நாளிலே தண்ணீர் தடுக்கப்பட்டது. ஆஷூரா 10வது நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் கழுத்து வெட்டப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிமிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று சுபுஹ் தொழுகை தொழுதார்கள். ஆஷாராவுடைய 10வது நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சுபுஹை தொழுது விட்டு முட்டி போட்டு நின்று கொண்டு குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நிறைய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் குழந்தைகள், அவர்களின் குடும்பத்தார்கள் 32 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கவலை கூட இல்லாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நடக்கட்டும் என்று முட்டியிலே அவர்கள் நின்று கொண்டு இறைவனிடத்திலே அவனுடைய வேதத்தை ஓதிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிம்ர் என்று சொல்லக்கூடியவன் நேராக வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தனிமையிலே இருக்கிறார்கள், அவர்களின் கழுத்தை தனியாக வெட்டி எடுத்து விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய கழுத்தை தலையை எடுத்து ஒரு தட்டிலே வைத்து விட்டார். தட்டிலே வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்குரிய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கழுத்தை அறுத்து தலையை தனியாக ஒரு தட்டிலே வைத்து விட்டார். தட்டிலே வைத்தது மட்டுமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹுவின் உடலை சின்னாபின்னமாக வெட்டினான். வரலாறுகளிலே எழுதப்படுகிறது, ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பிலே சுமார் 32 அம்புகள் குத்தப்பட்டிருந்ததாம். சுமார் 34 வாளின் மூலமாக வெட்டுகள் இருந்ததாம். இவ்வளவும் அவர்களை வெட்டி, அவர்களை அவலைப்படுத்தி, அவர்களை அந்த ஜனாசாவை கொண்டு போய் கர்பலாவிலே அடக்கம் முடித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுவின் உடல் மட்டும் கர்பலாவில் அடக்கப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தலையை எடுத்துக்கொண்டு யசீதினுடைய அரசவையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டது. அப்பொழுது யசீத் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பெரம்பை எடுத்து, ஒரு தடியை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் உதட்டிலே தட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமானாருடைய உதடுகளின் மூலமாக முத்தமிட்ட அந்த அதரங்கள் அடிக்கப்பட்டது. அங்கே ஒரு சஹாபி இருந்தார்கள், அவர்கள் சொன்னார்கள், இந்த உதடை நான் பெருமானாருடைய உதடோடு பார்த்தேன் என்று சொன்னார்கள். அந்த உதடை நீங்கள் அடிக்கிறாயே என்று அந்த நேரத்தில் அந்த இடத்திலே ஒரு சஹாபி சொன்னார்கள் என்பதாக வரலாறு. இந்த நேரத்திலே ஆஷூராவுடைய நேரத்திலே மொத்தம் 72 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் 72 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உடல் கர்பலாவிலே அடக்கப்பட்டது. அவர்கள் இறப்பதற்கு முன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு வசியத்து செய்தார்கள், நான் இறந்து போனால் என்னுடைய ஜடலத்தை என்னுடைய தாயின் பக்கத்தில் அடக்க வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். அதன் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தலையை பாதுகாத்து மதீனாவிற்கு கொண்டு வந்தார்கள். மதீனாவிலே கொண்டு வந்து ஜன்னத்துல் பகீ, அங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களின் சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் அடங்கி இருக்கின்ற அந்த இடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தலையை வைத்து ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. நிறைய பேர்கள் கலந்து கொண்டார்கள். ஜனாசாவிற்கு பின்னால்
அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களின் மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் அடக்க ஸ்தலத்திற்கு பக்கத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை அடக்கப்பட்டது என்று வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரியமான ஒரு குழந்தை ஜைனுல் ஆபிதீன், அவர்களின் குழந்தை முஹம்மது அல் பாக்கிர் என்று சொன்னார்கள். அவர்களின் குழந்தை தான் ஜாஃபர் சாதிக் என்று சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இறக்கும் பொழுது 54 வருடம் 6 மாதங்கள் ஆகிவிட்டது. 54.5 வருடத்திலே அவர்கள் இறந்து போனார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுடைய இரத்தங்களை எல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி கர்பாவிலே அவர்கள் சிந்தி இந்த உம்மத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை மிக இலகுவாக ஆக்கி தந்தவர்கள் பெருமானாரின் குடும்பத்தார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு கர்பலாவும் ஒரு இஸ்லாமியனுடைய அவர்களின் வாழ்க்கையின் சுபிட்சம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நாம் அதிகமாக தர்மங்கள், நோன்பு வைப்பது, துஆ செய்வது, இவைகளையெல்லாம் நாம் ஈடுபடுவது மிக முக்கியம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனாச்சாரங்கள் செய்வது, மாறிலை அடித்துக் கொள்வது, கத்திகளை கொண்டு குத்திக் கொள்வது, கண்ணாடிகளை கொண்டு கிழித்துக் கொள்வது, இவைகளெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகள் அல்ல. இது வேறொருடைய கோட்பாடுகள், அவர்களின் கோட்பாடுகளாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்கள் தான் இந்த கொடூரமான அனாச்சாரங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த அனாச்சாரங்களிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் எந்த வழியிலே போனார்களோ, அவர்களின் பேர குழந்தைகள் எந்த வழிபாட்டை நமக்கு காட்டி சென்றார்களோ, அதே வழிபாட்டிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வதற்கு நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலே கனவிலே கண்டு நேரடியாக ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுக்கு நேராக சலாமை சொல்லி கனவிலே பதில் பெறக்கூடிய பாக்கியங்களையும், களிமாவை காலங்கள் எல்லாம் ஓதி காலங்கள் எல்லாம் களிமாவை போட்டு நடந்து களிமாவோடு மரணிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.